கண்டிக்கின்றோம் 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 செயல்படாத பொதுப்பணித்துறையை கண்டிக்கின்றோம் 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 பார்த்தாயா 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 அவள நிலையை பார்த்தாயா பார்த்தாயா பொது மக்கள் உயிர்கள் பொது மக்கள் உயிர்கள் கொத்து கொத்தா போகுது கொத்து கொத்தா போகுது செயல்படாத அதிகாரிகளை பார்த்தாயா 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 முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு அரசு நிர்வாகம் அரசு நிர்வாகம் ஒட்டு மொத்தமா முடங்கி போச்சு ஒட்டு மொத்தமா முடங்கி போச்சு கொண்டு குவிக்கிறான் கொண்டு குவிக்கிறான் கொண்டு குவிக்கிறான் கொண்டு குவிக்கிறான் பொது மக்களை கொண்டு குவிக்கிறான் பொது மக்களை கொண்டு குவிக்கிறான் குழந்தைகளையும் பெரியோர்களையும் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறான் கொத்து கொத்தா கொண்டு குவிக்கிறான் செயல்படாத நிர்வாகமே செயல்படாத நிர்வாகமே பார்த்தாயா 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 முதல்வரே 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 புதுவை முதல்வரே முதல்வரே செயல்படாமல் சிக்கி தவிக்கும் செயல்படாமல் சிக்கி தவிக்கும் புதுச்சேரியை பார்த்தாயா புதுச்சேரியை பார்த்தாயா அமைச்சரே 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 பொதுப்பணி அமைச்சரே பொதுப்பணி அமைச்சரே முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது நிர்வாகங்கள் முடங்கி கிடக்குது நிர்வாகங்கள் முடங்கி கிடக்குது ஆளு இல்ல ஆளு இல்ல ஆளு இல்ல ஆளு இல்ல எந்த துறையில ஆளு இல்ல எந்த துறையில ஆளு இல்ல பார்த்தாயா 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 புதுவை நிலைமையை பார்த்தாயா புதுவை நிலைமையை பார்த்தாயா வெக்கக்கேடு வெக்கக்கேடு வெட்கக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு 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 கெட்டு போன நிர்வாகம் கெட்டு போன நிர்வாகம் பார்த்தாயா 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 அமைச்சரே 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 பொது பணித்துறையின் பொதுப்பணித்துறையின் அமைச்சரே 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 நடவடிக்கைடு நடவடிக்கைடு முடங்கி போன நிர்வாகத்தின் மீது முடங்கி போன நிர்வாகத்திற்கு நடவடிக்கைடு நடவடிக்கைடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் புதுவை அரசு நீதி வேண்டும் புதுவை அரசே நீதி வேண்டும் அநியாயம் இது அநியாயம் அநியாயம் இது அநியாயம் அரசின் செயல்பாடு அரசின் செயல்பாடு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவில் நிற்கிறோம் 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 கேள்வி கேட்க நிற்கிறோம் கேள்வி கேட்க நிற்கிறோம் நீதி கேட்டு நிற்கிறோம் நீதி கேட்க நிற்கிறோம் நடவடிக்கை எடுத்தாயா பொது மக்களை பார்த்தாயா பொது மக்களை பார்த்தாயா வேதனையில தவிக்கிறோம் உயிர் காவை கொடுக்கிறோம் நிர்வாகமே சரியில்லை நிர்வாகமே சரியில்லை முடங்கி போச்சு நிர்வாகம் முடங்கி போச்சு நிர்வாகம் புதுச்சேரி துறைகளில் புதுச்சேரி துறைகளில் அனைத்து ஊழியர்களும் ஆள் பற்றாக்குறை என்று சொல்லி முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது முடங்கி கிடக்குது நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு சீர்படுத்து 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 செத்துட்டான் செத்துட்டான் மூணு மகளிர் செத்துக்கிறாங்க. 3 மகளிருக்கு உண்டான உயிரிழப்பை யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லா துறையில நிர்வாக சீர்கேடு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை. அதிகாரிகளுக்கு போதுமான ஆள் இல்லாததுனால ஒவ்வொரு துறை அதிகாரியும் 2-3 துறைகளை பாக்குறதுனால அவங்களால எந்த ஒரு நிர்வாகத்தையும் செம்மைப்படுத்த முடியல. இங்க ஆள் பற்றாக்குறையினால எந்த ஒரு கழிவு நீர் வாய்க்காவும் சரி, பாதாள சாக்கடை நீர் கழிவு நீரும் சரி, மருத்துவமனையில சரி, எங்கேயுமே சுத்தி எந்த நிர்வாகத்தையும் இன்னைக்கு பிடபிள்யூ முனிசிபாலிட்டியில மகளிர் மேம்பாட்டு கழகத்துல இன்னும் முக்கிய துறைகள்ல எங்கேயுமே ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அங்க பணி இன்னைக்கு 2 மாசமா தேர்தல் விதிமுறை நடைமுறையில இருந்ததுனால யாரும் வந்து இந்த 2 மாசத்துக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாத இன்னைக்கு பணியை தொடங்கினா கூட நேற்று ஒரு காத்தடிச்சுது. அந்த காத்தடிச்சல ஒரு மரம்லாம் விழுந்ததை கூட இந்த நிர்வாகத்தால வந்து உடனே சீர்படுத்த முடியல. ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்க வந்து சீர்படுத்த நிலைக்கு இருக்குது. இன்னைக்கு முனிசிபாலிட்டியில எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. அவங்கக்கிட்ட ஆள் பற்றாக்குறையால இன்னைக்கு நிர்வாகத்தை இன்னைக்கு இந்த பார்க்கில் பாருங்க, நீங்களே போய் பார்க்கலாம்.
இப்படிப்பட்ட நிலைமை இந்த பார்க்லயே இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விளையாட்டு சிறுவர்களுக்கு உபகரணம்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அவங்க அதை விளையாடினாக்கா அவங்க கீழ்ச்சிட்டு போறேன். இன்னைக்கு இருக்கிற சீர்கேடை சீர்படுத்தணும் இந்த அரசுன்றது உங்கள் வாயிலாக கேட்டுக்கிறேன். இந்த உயிரிழப்புக்கு தக்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து மேலும் இந்த உயிரிழப்புகள், ஏன்னா இப்போதான் வந்து 5 லட்சம் ஆளுக்கு 10 லட்ச ரூபா ஒரு வெளியூர் தொழிலாளர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அப்ப இத மாதிரி தவறு பண்ணிட்டு மெத்தன போக்கால நடக்கிற உயிரிழப்பால நிவாரணம் கொடுத்துட்டா போகுது. அந்த உயிர் திருப்பி வரப்போறது கிடையாது. ஆனா அந்த உயிருக்கு தகுந்த விலையாவது இவங்க நிர்ணயிக்கணும்ன்றத உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.